அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. இது அரசியல் வெற்றி. தமிழக அரசியலை பார்க்கும் பொழுது நாமளும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் போல தெரியுது. ஆளாளுக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. திருமதி வி.கே. சசிகலா அம்மா அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அரசியல் வரலாற்றிலே பாத்தீங்கன்னா கொடியை அறிமுகப்படுத்திட்டு கட்சி ஆரம்பிக்க கூடியவங்க நம்ம சசிகலா அம்மாவா தான் இருப்பாங்க போல தெரியுது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மல்லை சத்யா, நம்ம மதிமுக கட்சியில இருந்து வெளியில வந்த மல்லை சத்யா ஐயா தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆரம்பிச்சானா நாங்க திராவிட வெற்றி கழகம் ஆரம்பிச்சுட்டு போறோம், இப்ப என்ன அப்படின்ற ரீதியில திராவிட வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சியை அவரு ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வரிசையில நம்ம ஓபிஎஸ் ஐயா கட்சி ஆரம்பிப்பாங்க நாம எதிர்பார்த்துட்டு இருந்தா ஐயா அறிவாலயத்துல போயிட்டு ஐக்கியம் ஆயிட்டாப்ல. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எள்ளுதான் என்னைக்கு காயுது, எலிப்புழைக்கு எதுக்கு ஐயா காயுது அப்படின்னு கேட்பாங்க. அதாவதுங்க 2016 காலகட்டத்துல அம்மாவோட மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் முதல்வராக பொறுப்பேற்றாங்க. வி.கே. சசிகலா அம்மா என்ன மிரட்டி ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நேரா மெரினால போய் அம்மாவோட சமாதியில தர்ம யுத்தம் நடத்தினாங்க. அப்புறம் சொன்னாங்க அம்மாவுடைய மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் தீபா கூட சொன்னாங்க, ஆமா சந்தேகம் இருக்குது, சசிகலா அம்மா தான் காரணம், அம்மாவுடைய மறைவுக்கு அவங்கதான் காரணம், அவங்கதான் ஏதோ பண்ணிட்டாங்க, 75 நாட்கள் என்ன நடந்தது தெரியலங்க அப்படின்னு கோரஸா இவங்கெல்லாம் துதி பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தலைமை அலுவலகத்தை போயிட்டு இவங்க ஆட்களை வச்சு அடியாட்களை வச்சுட்டு துவம்சம் பண்ணாங்க. அப்புறம் அடிக்கடி நம்ம திராவிட உடன்பிறப்புகளை சந்திச்சாங்க. மு.க. ஸ்டாலின் ஐயா கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்புறம் சசிகலா அம்மா கூட சேர்ந்தாங்க. சசிகலா அம்மாவுக்கும் அம்மாவுடைய மரணத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க, நான் சந்தேகம் இருக்கிற மாதிரி கனவு தான் கண்டங்க அப்படின்னு ஓபிஎஸ் சசிகலா அம்மா காலில் சாஸ்தாங்கமா விழுந்துட்டாப்ல. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்லாம் இனியும் ஓபிஎஸ் நம்பி ஒரு பிரோஜனம் இல்லைங்க, அதனால ஆளாளுக்கு தனித்தனியா கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா காலம் போன காலத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல. ஐயப்பன் எம்எல்ஏ சட்டசபையில புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரும் ஆசீர்வாதம் பண்ணாங்களாம், மு.க. ஸ்டாலின் தான் அடுத்த வாட்டி முதல்வரா வரணும் அப்படின்னு. அவரு புகழ்ந்து அங்க பாராட்டிட்டு இருந்தாப்புல. அப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு 2 பேரும் சாஸ்தாங்கமா காலில் விழுந்துருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி இன்னைக்கு அறிவாலயத்துல போயிட்டு ஓபிஎஸ் இணைஞ்சிட்டாப்புல. டிஎம்கே உறுப்பினர் கார்டு வாங்கி இணைஞ்சிட்டாப்புல. அதாவதுங்க நாஞ்சல் சம்பத்தாவது 6 வருட காலங்களாக டிஎம்கே சார்ந்துதான் பேசிட்டு இருந்தாப்ல. ஆனா ஓபிஎஸ் உறுப்பினர் கார்டே வாங்கிட்டாப்ல. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் அறிவாலயத்துல ஐக்கியமாக போறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்கள்லாம் அறிவாலயம் ஆம்பளை பொம்பளை வயது வித்தியாசமின்றி ஓபிஎஸ் காலில் விழுந்து கதறாங்க, ஐயா முடிவை மாத்துங்க ஐயா, இது வேணா ஐயா நமக்கு அப்படின்னு காலில் விழுந்து கதறத பார்க்கும் பொழுது தமிழக அரசியல் வரலாற்றுல உண்மையிலே அதிமுக மாதிரி ஒரு கட்சி இருக்கணுங்க. கட்சி இருந்து அதிமுக மாதிரி இருக்கணும். தொண்டர்கள் பாத்தீங்களா எவ்வளவு விசுவாசமா ஐயா அறிவாலயம் பக்கம் போகாதீங்கன்னு கதறாப்ல. ஆனா ஓபிஎஸ் சில காரணங்கள்லாம் இருக்கு, மறுக்க முடியாத காரணங்கள், வேற வழி இல்லைங்க அப்படின்னு அறிவாலயம் போயிட்டு நம்ம சகோதரர் மு.க. ஸ்டாலின் ஐயாவை சந்திச்சு அன்பானவர் பண்பானவர் அப்படின்னு அவரும் புகழ்ந்து உறுப்பினர் கார்டை வாங்கி ஒரு பூங்கத்தை கொடுத்துட்டு ஐக்கியம் ஆயிட்டாப்ல. மு.க. ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஓபிஎஸ் மேல சொத்து குவிப்பு வழக்கு வந்திருந்தது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா உயர் நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்காங்க, இவர் மேல உள்ள சொத்து குவிப்பு வழக்க விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். அப்படியே விசாரிக்கல, நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஆளுநரை பார்த்து இவரை ராஜினாமா பண்ண வைக்கணுங்க, பதவியை ராஜினாமா பண்ண வைக்கணும்னு பேசினது நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா தான். ஓபிஎஸ் மட்டுமா பேசினாங்க, செந்தில் பாலாஜி கூட தான் பேசினாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலான அமைச்சர்கள் எல்லாம் அதிமுக போட்ட பிச்சை. அதிமுக இருந்து களவாண்டு வந்துதான் இன்னைக்கு கட்சியை திமுக நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே அதிமுக அவங்க இருக்கும் பொழுது இதே குற்றச்சாட்டுக்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. எங்க ஆட்சி வந்துட்டா உடனடியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அப்படி இந்த பக்கம் இழுத்துட்டு இன்னைக்கு அவரை வாஷிங் மிஷின்ல போட்டு புனிதரா மாத்திட்டாங்க. அப்படி ஓபிஎஸ் அறிவாலயம் போன உடனே புத்தர் இயேசு காந்தியா மாறிட்டாரு. இன்னைக்கு அன்பானவர் பண்பானவர் அழகானவர் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் ஐயா புகழ்ந்து பாராட்டிட்டு இருக்காப்புல உடன்பிறப்ப. இப்படி செய்திகள்லாம் இருக்கும் பொழுது ஓபிஎஸ் ஏங்க தனியா கட்சி ஆரம்பிக்கல, ஏங்க அங்க போய் ஐக்கியமானார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு நயா பைசா செலவு பண்ண மாட்டாருங்க. கட்சியை ஆரம்பிச்சா செலவு பண்ணணும் இல்லங்க, யாருங்க செலவு பண்ணுவாங்க?
நாம அதை விட கட்சியில போய் இணைஞ்சிட்டோம், டிஎம்கே போய் இணைஞ்சிட்டோம் அப்படின்னா வழக்கு நம்ம மேல வராது. அதை தவிர்த்து செலவெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. எந்த தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம பையனுக்கு அப்படி ஒரு எம்பி சீட்டு வாங்கிடலாம், ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிடலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அறிவாலயத்துல. சும்மா போய் இணைவாங்களா? அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 45 வருஷம் அரசியல் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு வந்துட்டு புத்திசாலித்தனம் இல்லையா என்ன? அதனால ரொம்ப தெளிவாக அங்க போய் இணைஞ்சிட்டாப்ல. அதுவும் போக ஓபிஎஸ் இபிஎஸ் விட்டு வெளியில வந்த உடனே முக்குளத்தூர் ஓட்டெல்லாம் பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே பிரியவே இல்லை. அதிமுக பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி பிரிந்திருந்தால் இன்னைக்கு மூக்காலகிரியுடைய லெப்ட் அண்ட் ரைட்டா திகழ்ந்த அண்ணன் மன்னன் அவங்க வந்து அதிமுக இணைஞ்சிருக்க மாட்டாங்க. எஸ்ஆர் கோபி அண்ணன் அவங்க வந்து அதிமுக இணைஞ்சிருக்க மாட்டாங்க. எப்போதுமே தமிழக அரசியல் மட்டுமில்ல, உலக அரசியல் எடுத்துட்டா கூட இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போறது, அந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வர்றது, இதெல்லாம் சகஜம். இதனால ஓட்டு பிரியறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால அதிமுக இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி என்பது நிச்சயமாக அவங்களுக்கு விழும். அதுல மாற்று கருத்து இல்ல. வி.கே. சசிகலாமா ஏன் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கு ஒரு விமர்சனம் பண்றாங்க. டிஎம்கே சொல்லிதாங்க ஆரம்பிச்சாங்க, டிஎம்கே சொல்லிதாங்க கட்சி ஆரம்பிச்சாங்க, ஓட்ட பிரிக்கிறதுக்கு தான் ஆரம்பிச்சாங்க. ஆக மொத்தத்துல ஓபிஎஸ், டிஎம்கே, வி.கே. சசிகலாமா, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா, டிஎம்கே கூட்டணி கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒரே ஒருத்தரை டார்கெட் பண்றாங்க. விஜய் கூட இபிஎஸ் தான் டார்கெட் பண்றாப்ல. ஆனா பேசும்போது டிஎம்கே டிஎம்கேன்றாரு. நடுவுல இபிஎஸ் பத்தி பேசிட்டு தான் இருக்காரு. அவருக்கு பயம் வந்துட்டு இபிஎஸ் அடிக்காம விட்டுட்டா நாளைக்கு அவங்க வளர்ந்துட போறாங்கன்னு நினைக்கிறாரு. இவரு நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம். அவரெல்லாம் பேச தகுதியே கிடையாது முதல்ல. அதனால எல்லாரும் இணைந்து இன்னைக்கு இபிஎஸ் தனிமைப்படுத்தணும், இபிஎஸ் அடிக்கணும், அரசியல் வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் நடக்கவே நடக்காது. அதனால இபிஎஸ் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. வி.கே. சசிகலாமா கட்சி ஆரம்பிச்சா அவருடைய சமூகம் சார்ந்த மறவர் சமூகம் சார்ந்த மக்கள் எல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போட்டுடுவாங்க. ஓபிஎஸ் நம்பி டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுடுவாங்க. அதனால அதிமுக தோல்வியை தழுவும். இதெல்லாம் அவங்களுடைய அரசியல் கணக்கு. இந்த அரசியல் கணக்கு தெரியாமலாங்க இபிஎஸ் வந்து காய் நகர்த்திட்டு இருப்பாப்ல. நாம புரிஞ்சுக்கணும் அதை. அதாவது அண்ணா அறிவாலயத்துல நிழலுக்காக ஒதுங்கின எல்லாத்தையும் டிஎம்கே கட்சியில சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. என்ன காரணம்னா கட்சி அந்த அளவுக்கு பலவீனம் ஆயிடுச்சுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை அறிஞர் அண்ணா ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து தனியா தேர்தலை சந்திச்சது கிடையாதுங்க. பயம் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு தில்லு திராணிலாம் கிடையாது. பேஸ் மட்டம் வந்து ரொம்ப வீக்குங்க, பில்டிங் ஸ்ட்ராங்கு. என்ன பண்ண சொல்றீங்க? அதனால கூட்டணி இருந்தாதாங்க ஆட்சியை பிடிக்க முடியும். தேமுதிகவை கூட்டணியில இணைச்சதுனால காங்கிரஸ் ஒரு செய்தி சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு ஓப்பனாக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்சியை பிடிச்சாதாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்பாரு விஜய். அந்த அளவுக்கு வந்து தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு குத்த போறாங்க, விசில் சின்னத்துல குத்த போறாங்க. காங்கிரஸுக்கு இது விளங்க மாட்டேன்னு வேற வழி இல்ல. நீங்க போனா பரவாயில்லங்க, இந்த பக்கம் நாங்க வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கிறோம், தேமுதிக நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்ற ரீதியில இவங்க வந்து கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. தனியெல்லாம் தேர்தலை சந்திக்க மாட்டாங்க. அதுக்கு கட்சியை கழிச்சிட்டு போயிடுவாங்க டிஎம்கே. அந்த அளவுக்கு திராணி திருலாம் அவங்களுக்கு கிடையாது. கூட்டணியை நம்பிதான் டிஎம்கே கட்சி இயங்கிட்டு இருக்குது. அறிவிப்பு விட சொல்லுங்களேன். கூட்டணி இல்லாம நாங்க தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு அறிவிப்பு விட சொல்லுங்களேன் முதல்வரை. அவர் தைரியம் இருந்து அறிவிப்பு விட சொல்லுங்களேன். பண்ண மாட்டாங்க. கட்சியை கூட கழிச்சிடுவாங்க, இயக்கமா மாத்துவாங்க. ஆனால் தனியா நின்று தேர்தலை சந்திக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய பலம். கேட்டா 75 வருட பவளவிழா கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளாட்சி தேர்தல்ல இருந்து பாராளுமன்ற தேர்தல் வரைக்குமே தேர்தல் அப்படின்னாலே டிஎம்கேக்கு தனியா நிக்க பயம். கூட்டணியோட தான் நிற்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் இத்தனை வருடங்களாக அதிமுக பயணம் பண்ணிட்டு தனியா கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல செங்கோட்டையன் மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு விமர்சனம் வந்திருக்காது. நேர் ஆப்போசிட்டா அறிவாலயத்துல போயிட்டு அவர் சேர்ந்துட்டாருன்றத திங்க் பண்ணவே பார்க்க முடியல. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி காலகட்டத்தில இருந்து இருக்கக்கூடியவங்க, அரசியல் இருக்கக்கூடியவங்க, இன்னைக்கு இபிஎஸ் எதிர்த்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாக்குறதுக்காக இன்னைக்கு அறிவாலயத்துல போயிட்டு ஐக்கியம் ஆயிட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். டிஎம்கே கூட சேர்ந்த எந்த கூட்டணி கட்சிகளும் இதுவரைக்கும் விளங்குனதா சரித்திரமே இல்லை, உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. அவங்க உருப்பட விடவே மாட்டாங்க. காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சிங்க, தேசிய கட்சிங்க, இன்னைக்கு வந்து டிஎம்கே கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, மதிமுக கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, கமலஹாசன் கெஞ்சுறாரு, டிசிக்கு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள். இன்னைக்கு ஐயா நல்லக்கண்ணை பத்தி நம்ம பாராட்டி பேசிட்டு இருக்கோம். அந்த நல்லக்கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது யாரு தெரியுங்களா? டிஎம்கே தான். அவ்வளவு மானம் சூடு சோறனா இருந்தா கம்யூனிஸ்ட் கட்சி என்னைக்கே வெளியில வந்திருக்கணும் கூட்டணியை விட்டுட்டு.
இப்ப அவங்களுக்கு ஒரு தொகுதி எத்தனை கோடி வாங்கலாம் அந்த அளவுக்கு இப்ப பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. முஸ்லிம் கட்சிகள் சில கட்சிகள் எல்லாம் உள்ள இருக்குது டிஎம்கேவோட. அந்த கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி தொகுதியை கேட்ட உடனே வெளியில வந்த உடனே நெஞ்சுவலி வந்துட்டு அவங்களுக்கு. டிஎம்கே அந்த அளவுக்கு இன்னைக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணா அறிவாலயத்துல. கூட்டணி பேச்சுவார்த்தைன்ற ரீதி இல்ல. ஆனா பாருங்க, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாமே டிஎம்கே தேர்தலை சந்திக்காது. இது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு விளங்கல. ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சியும் டிஎம்கே விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா டிஎம்கே ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். ஆனா கூட்டணி கட்சிகள் டிஎம்கே போடக்கூடிய அந்த எலும்பு துண்டுகளுக்காக அண்ணா அறிவாலயத்துல காத்துட்டு இருக்கிறாங்க. வேற வழி இல்லை. அங்கதான் வந்துட்டு கொட்டுது. அதனால அங்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்சாங்கன்னு அங்கதான் சம்பாதிக்க முடியும். அதனால அறிவாலயத்துடைய சொர்க்க வாசல் எப்ப திறக்கும்னு வாசலாண்டே காத்துட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள். அதுவும் போக ஓபிஎஸ் இணைந்த உடனே தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்திருக்கிறாங்க. அதாவதுங்க 50-60 வருடங்களாக டிஎம்கேக்கு சொம்பு தூக்குனவங்க, அண்டா தூக்குனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கட்சி கொடி கட்டி பேனர் கட்டி ராத்திரி பகலாக அந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு கோமணத்தோட தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல உடன்பிறப்புகளுக்கு மிஞ்சினது கோமணம் மட்டும்தான். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சியில இருந்து, அதுவும் வந்து அண்ணா திமுக இருந்து வந்துட்டாங்கன்னா என்ன பதவியை கொடுக்க முடியுமோ அதை உடனடியாக கொடுத்து அமைச்சராக்கி உட்கார வச்சுடுவாங்க அண்ணா திமுக கட்சி அழிப்பதற்காக. சோ ஓபிஎஸ் எதிர்காலம் எப்படி இருக்குன்றத நாம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.